ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரையம் நினைச்சு நம்ம பார்க்க போகிற படம் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா நிமிஷா சஜயன் அவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவுடைய கதையை பற்றி பார்க்கணுன்னா, ஒரு சின்ன ஒரு பைபோலரைஸ் டிஸார்டர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரில் அடிக்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஹோமில் இருந்து அந்த மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு இது பண்ணிட்டு நல்லாயி வெளியே வராரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கோபத்தில் அடிச்சு நிமிஷாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. கல்யாணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோன்னா வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சார். நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. குழந்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். குழந்தை பிறந்த 10 நிமிஷத்துல தாயிட்ட கொடுக்குறாங்க. தாய் என்ன செய்யுது, அந்த குழந்தைய பார்த்துட்டு பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்தோன்னா ஒரு வெண்டிலேட்டரில் வச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போகிறாங்க. திருப்பி 35 நிமிஷம் கழிச்சு வந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்தா எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அந்த பிள்ளைய. அப்போ வந்து இந்த அம்மா வந்து வாங்கி பார்த்துட்டு இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குது. என் குழந்தை எங்கன்னு கேட்குது. எல்லாமே அங்கெல்லாம் ஷாக். பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளும் ஷாக்குங்க. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னோட குழந்தை எதுன்னு சொல்லிட்டு. அந்த 2 நிமிஷத்துல பால் கொடுக்கும்போது அவங்க உணர்ந்துடுறாங்க இதுதான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு. திருப்பி 35 நிமிஷம் கழிச்சு வரும்போது அது வேற குழந்தை. என்னடா இது, நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி இருக்கிறதுனால வந்து யாருமே நம்பல. கடைசியில் எல்லாரும் நம்பாட்டினா பரவாயில்ல, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கேட்குறாங்க அதர்வாவை. இல்லை இது நம்ம குழந்தை அப்படி சொல்றாங்க. உடனே என்ன செய்றாங்க, அதர்வாவுக்கு டவுட் வந்துடுது. போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அது நம்ம குழந்தை இல்லைன்னு புருவாயிருது. குழந்தை இல்லைன்னு புருவாயிடுச்சு. அப்போ இது யாரோட குழந்தை சொல்லும்போது நிமிஷா சொல்றாங்க, இந்த குழந்தை வந்து யாரோட குழந்தை கண்டுபிடிக்கிறவரை நான் இதுக்கு வந்து நான் பராமரிச்சுக்கிறேன், பால் கொடுத்துக்கிறேன், ஆனால் என்னுடைய குழந்தைய கண்டுபிடிச்சுட்டான்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க, ஃபைல் பண்ணுறாங்க. அந்த குழந்தை எங்கே போச்சு, என்ன ஆச்சு, யார் கடத்துனா, இந்த கைக்கு இவங்ககிட்ட வந்த குழந்தை யாரு, இதை சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதை. இந்த கதையை சொன்னோடனே தெரிஞ்சிச்சு இதுல ஒரு நல்ல மேட்டர்லாம் உள்ள இருக்க போகுது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜா போச்சுங்க படம். என்னன்னு கேட்டோன்னா அது வந்து அவங்களுடைய லவ் போர்ஷனு, அவங்க சாங்கு, கல்யாண மேட்ரு இதெல்லாம் போகுது. இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து யாருன்னு தெரிய வருது. குழந்தை நம்மளது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தை எங்கே போச்சு என்ன போச்சுங்கிறத ப்ளே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்ல பரபரப்புங்க. திக்குன்னு படம் போயிட்டே இருக்குது. ஓரளவு மக்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நல்லாவே போகுது. ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இது ஒரு சித்தா படத்தை ஞாபகம் வருது. சித்தாலே அப்படிதான், கொலகாரன் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். யாரா கொலகாரன் தெரியும் போது நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி பரபரப்பு இந்த படத்துலேயும் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும்னா அதர்வானாவே ஃபைட் செம்மையாக இருக்கும். இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைட் நல்லா இருக்கு. ஆனால் அடிக்கடி வரலங்க. எப்போ தேவையோ அதில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குடிகாரனா வந்து அதர்வா பண்ணுறது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது. தம் அடிக்கிறது, இது அடிக்கிறது, லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு. சரி, அந்த லவ் ஃபெயிலியரை வந்து வார்த்தையிலேயே சொல்கிறாங்க. அந்த லவ்வை டீப்பான லவ்வை காமிச்சிட்டு அது பிரேக்கப் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தா கூட நம்மளுக்கும் அதோட சேர்ந்து ஒரு பெயின் இருக்கும். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆரம்பத்திலே காமிச்சோன்னா அந்த கிரிப், அந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு வச்ச மாதிரி போயிடுது. குடும்பத்துக்கு எகேன்ஸ்டாக வந்து அவர் பண்றாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாத ஒரு கேரக்டர் எடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போ வந்து நிமிஷாவை கல்யாணம் பண்றாங்களோ அப்போ இருந்தே இவருடைய வாழ்க்கையும் மாறுது, எல்லாமே மாறுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகா இருக்காப்புல, சூப்பரா பண்ணியிருக்காப்புல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப தலையீடுல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் டேரக்டர்கிட்ட. அவருடைய கதையை கேட்டு ஒரு சித்தா மாதிரி போயிடும், நம்ம அமைதியாக நடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு அமைதியாக நடிச்சு போயிருக்காப்புல. அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. நிமிஷா விஜயனை சொல்லியே ஆகணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரோலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான பொண்ணு கரெக்டாக அந்த டேரக்டர் தேர்ந்தெடுத்துட்டு கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் இருக்கிறதையும் காமிச்சிக்க கூடாது, மென்டல் இருக்கிறது அப்பப்போ வெளியே வேற வந்துகிட்டு இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னோட குழந்தைன்னு சொல்றது. அந்த விஷயத்த வந்து அவங்க எவ்வளோ பெரிய லூஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பைத்தியமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைய வந்து அடையாளம் தெரிஞ்சு அவங்க பண்ணுற சில நடிப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆசமாக இருக்குது, பயங்கர டச் ஆகுது. கிளைமாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகுதுங்க. அவங்க பண்ணுற ஒரு மேட்டர் இருக்குது. அந்த மேட்டரை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. அதான் படத்தோடைய என்ன சொல்கிறது, ஹார்ட்னு சொல்லுவோம். அந்த மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கனெக்ட் ஆகி சூப்பராக போய் முடியுதுன்னு சொல்ல முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பொருத்தி சொல்லியிருக்காங்க. அந்த பொருத்தப்பட்ட விதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, இந்த குழந்தைய வந்து கையில இருந்த குழந்தையுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சு அவங்களால தவிர்க்கவே முடியாது, கொண்டு போய் கொடுத்தா ஆகணும். ஏன்னா இவங்களுடைய பதட்டம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அவங்க குழந்தை போய் பார்த்தா ஒரு செம்மல ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் அவங்க இருப்பாங்க. அப்போ போய் அந்த குழந்தைய கொடுத்துட்டு வருவாங்க. குழந்தைய கொடுத்துட்டு வந்தவுடனே இவங்க பதட்டப்படுறாங்க பாருங்க. அந்த நிமிஷா
பயங்கரமாக இருக்கும். பட்டுக்கு சாப்பிட்ருப்பா, பட்டு வந்து எந்திரிச்சிருக்குமே, பட்டுக்கு பால் கொடுத்துருப்பாங்களா, அவங்க புள்ள அவங்க பால் கொடுப்பாங்க, நம்ம ஏன் பதறணும்? இப்படிமா அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த புள்ள நேரம் தூங்கி எந்திரிச்சிருப்பாளா, நேரம் இது பண்ணியிருப்பாளா, பிள்ளைக்கு கொசு கடிச்சிருக்குமா, அவங்க புள்ள அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம இந்த பதற சீன் இருக்குல்ல, அது நம்மளை வந்து ஒரு கண்ணு கலங்க வச்சிருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு, அக்கா கொஞ்சம் வரீங்களா, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்னு. எதுக்கு? நான் வரல, உங்களுக்கு நம்பிக்கையிலோ தெரியாதுக்கா, நாங்கள் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு எங்களுக்கு தொலைஞ்சு போன குழந்தைய கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் ஒரு தொட்டி கட்டிட்டு வந்தாங்க்கா. அடுத்த நாளே என் குழந்தை கிடச்சிருக்கா. உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை, உங்கள் குழந்தையும் மிஸ் ஆயிடுச்சுக்கா, நீங்களும் வந்து தொட்டில் கட்டுங்கக்கா அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் நடந்த விஷயங்கள், எதிர் வீட்டில் நடந்த விஷயங்கள், அதை அப்படியே வச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு பாருங்க. அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்க முடியும். அதே மாதிரியே போறாங்க, அங்கே தொட்டில் கட்டுறாங்க. தொட்டில் கட்ட 1 மணி நேரத்திலேயே ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. அந்த மேஜிக் வந்து படத்தை வந்து ஓகேடா ஒரு நல்ல படத்துக்கு வந்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்ற மாதிரி அந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்துல வந்து ஒரு மாஸ் எலமெண்ட்ஸுங்கிறது நிறைய கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே நம்ம வந்து அந்த தியேட்டர் மெட்டீரியல் பயங்கரமாக விசில் அடிச்சு கைதட்டி பரபரப்பாகிற சீன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருந்தால் கூட அதை சரியாக அவர் வைக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரியாக வைக்கலையோ இல்லையோ, இது இந்த மாதிரி சாஃப்டாக கொண்டு போகும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2-3 சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைதட்டுறது அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. வெல்டன்டா அப்படி சொல்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செட் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நைட் எஃபெக்டில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மையிலே அற்புதமாக இருந்துச்சு சொல்ல முடியும். மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு குறைவே இல்லை, அழகாக பண்ணியிருந்தாங்க. நிமிஷா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்பா வர்ற சேத்தன் கூட நல்லாவே நடிச்சிருந்தான்னு சொல்ல முடியும். எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பொருத்தமாக அமைஞ்சிச்சு. அதுலேயே நம்ம தெரியல, இது ஒரு டீசெண்டான ஒர்த் வாட்சிங் மூவியாக தான் அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.